ஹாய் கைஸ், நான் ஒரு லவ் ஏஞ்சல், கியூபர்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் கியூபர்ட் இல்லை, நான் கியூபர்ட்க்கு ஹெல்ப் பண்ண வந்த ஒரு ஏஞ்சல். சரி தம்பி பையன் ரொம்ப சோகமாக இருக்கானே என்னடான்னு கேட்டேன். ஒரு கஸ்டமரை மட்டும் ஹேண்டில் பண்ண முடியலக்கான்னா அப்போவே நான் விலகி இருக்கணும். சரிடா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வாயை விட்டுட்டேன். இப்போ மாட்டிட்டு முழிக்கிறேன் காய்ஸ். அவன் ஒரு முரட்டு சிங்கிளான், அது மட்டும் இல்லாமல் அவன் 90s கிட்டா காய்ஸ். சரி அதை விடுங்க, நான் புலம்ப ஆரம்பிச்சேன்னா இன்றைக்கலாமும் புலம்பிட்டு இருப்பேன். தம்பி பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறோன்னு வந்துட்டோம், பண்ணிடலாம். இப்போது நம்ம கதையோட ஹீரோனி, அம்மா, அப்பா இந்த கேரக்டரை பற்றிலாம் உங்களுக்கு தெரிய வேணாம், அப்போ தானே கதை புரியும். வாங்க அதெல்லாம் பார்க்கலாம். இவர் தான் காய்ஸ் நம்ம கதையோட ஹீரோ. பேர் மனோஜ், வயசு 30, நல்ல வேலையில் இருக்காரு, சொந்தமாக வீடு வச்சுருக்காரு. ஆனால் ஏன் கல்யாணம் ஆக மாட்டேதுன்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. ஏன்னா சார் ஒரு பொண்ணை 4-5 வருஷமாக பின்னாடியே சுற்றினார், ஆனால் லவ்வை சொல்லலை. அந்த பொண்ணு அவங்க அப்பா அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுச்சு. இப்போ சாருக்கு லவ் ஃபெயிலியர் ப்ளஸ் 30 வயசு ஆனதால் யாருமே பொண்ணு கொடுக்கல. இப்படிப்பட்ட நம்ம ஹீரோக்கு தான் நான் இப்போ பொண்ணு பார்க்க போகிறேன். ஹீரோனி எப்படி செலக்ட் பண்ணலான்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு தோணு ஒரு ஐடியா. 90s கிட் பையன், 2K கிட் பொண்ணு, கலக்கலாக இருக்கும்ல. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அடுத்தது இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க பார்க்கவே ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி தெரியுதுல்ல, ஆனால் அப்படி இல்லை கைஸ், பொண்ணு வேற மாதிரி. இவங்க பேர் ஆர்த்தி, இவங்களுக்கு வயசு 21 தான் ஆகுது. இவங்க ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட். இவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரே பொண்ணு, செல்ல பொண்ணு. இவங்களுக்கும் அப்பா அம்மானா ரொம்ப உயிர். அதனால தான் இந்த ஜென்ரேஷனில் போய் அப்பா அம்மா சொன்ன பையனை கல்யாணம் பண்ண போகிறாங்க. அடுத்தது இவங்க தான் மாமியார், அதாவது பொண்ணுக்கு மாமியார், பையனுக்கு அம்மா. இவங்க மாமியாராச்சே, என்னால் என்ன சொல்ல முடியும், நீங்களே கதையில் இவங்களை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இவர் தான் பையனுடைய அப்பா, பொண்ணுக்கு மாமனார். இவரை பற்றி சொல்லணுன்னா நல்ல மனுஷன், வேலைக்கு போவாங்க, குடும்பத்தை பார்த்துப்பாங்க, பொண்டாட்டிக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க. எல்லார் வீட்லேயும் நடக்கிற விஷயம் தானே, ஃப்ரீயாக விடுங்க. அப்புறம் மாமியார்கிட்ட இருந்து மருமகளை காப்பாற்றுற ப்ரொடெக்டர். இவங்க தான் காய்ஸ் பொண்ணோட அம்மா. இவங்களை சந்தூர் மம்மின்னு கூட சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ அழகாக இருப்பாங்க. பொண்ணுக்கு அம்மா மாதிரி இல்லை, அக்கா மாதிரி இருப்பாங்க. வெளியே எங்கேயாச்சும் போனால் 2 பேரும் உங்கள் அக்காவான்னு கேட்டு நம்ம பொண்ணை டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு அழகாக இருக்க சந்தூர் மம்மி. இவர் தான் சந்தூர் மம்மியோட ஹஸ்பண்ட். இவர் சந்தூர் டேடி மாதிரி தானே இருக்காங்க. பொண்ணு ஆசைப்பட்டா உலகத்தையே வாங்கி தர ஒரு அப்பா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கதையெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த அப்பா தான் இந்த அப்பா. ரொம்ப செல்லமாக பார்த்துப்பாரு அவன் பொண்ணை. ரொம்பவே அவங்க பொண்ணு தான் ஒரு உயிர், அந்தளவுக்கு அவளை நேசிப்பார். இவர் தான் பையனுடைய தம்பி. இவரால் தான் பையனுக்கு கல்யாணம் ஆகலன்னு ஒரு பேச்சும் இருக்குது, அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இவ பேர் கவிதா, இவ ஒரு சாந்தமான பொண்ணு. அப்புறம் நம்ம கதாநாயகன் வீட்டில் இருக்க சின்ன மருமகன். ஆமாம் கைஸ், நம்ம கதாநாயகனுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க தம்பிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவங்களுடைய ஒய்ஃப் தான் இவங்க பொண்ணோட பாட்டி. இவங்களாம் தான் மெயின் கேரக்டர்ஸ். இவங்களை வச்சு தான் கதையும் மூவ் ஆக போகுது. எல்லாரும் கதையை பாருங்கள்.